இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சோள வியாபாரியின் மன்னிப்பு போதுமா? நடவடிக்கை எங்கே? மஹிமா தலைவர் டத்தோ சிவகுமார் கேள்வி. கெலுங்கிற்கு சோளம் விற்பனைக்கு இல்லை என அட்டையில் எழுதி வைத்து சர்ச்சையில் சிக்கிய சோள வியாபாரி ஒரு வழியாக மன்னிப்பு கேட்டு பதற்றத்தை தணித்துள்ளார். வெளிப்படையாக இந்தியர்களிடம் அவர் மன்னிப்பு கேட்டதை வரவேற்கிறேன். ஆனால் மன்னிப்பு மட்டும் போதுமா என மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மஹிமாவின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு கொலை குற்றவாளியை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுவிட்டால் அத்தோடு பிரச்சனை தீர்ந்தது என விட்டு விடுவோமா? ஏற்கனவே கூறியபடி இது 3R எனப்படும் இனம் மதம் ஆட்சியாளர்களுக்கு எதிரான நிந்தனையாகும். அதற்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டால்தான் இனியும் இதுபோன்று நடக்காமல் பார்த்து கொள்ள முடியும் என சிவகுமார் கூறினார். மன்னிப்பு போதாது என இந்த விஷயத்தில் அதே கடுமையான நிலைப்பாட்டை வலியுறுத்தியுள்ள அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ டாக்டர் அக்மால் சாலேவின் நிலைப்பாட்டை இந்த நேரத்தில் வரவேற்க வேண்டும். இனத்துவேச குற்றங்களை புரிவோரை ஆள் யாரென்று பார்க்காமல் கடும் நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டுமென அக்மால் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் இவ்விஷயத்தில் முன்னால் வந்து நிற்க வேண்டிய தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்காமல் அமைதி காக்கிறது என்றார் அவர். மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அந்த சோள வியாபாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே நம் எதிர்பார்ப்பு. இத்தகைய இனவாத செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம் என சிவகுமார் தெளிவுபடுத்தினார். தமிழ் பள்ளிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கையில் தொடர் சரிவால் கலக்கம். தமிழ் பள்ளிகளில் முதலாம் ஆண்டில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து சரிந்து கொண்டு வருவது சமூகத்தில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2025 புதிய கல்வியாண்டில் நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளில் இதுவரை 11,021 மாணவர்கள் முதலாம் ஆண்டில் நுழைந்திருக்கின்றனர். இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் 547 மாணவர்கள் குறைந்துள்ளனர். இவ்வாண்டு ஆக அதிகமாக சிலாங்கூரில் 3,574 மாணவர்களும், ஜோகூரில் 2,013 பேரும், பேராக்கில் 1,615 மாணவர்களும் பதிந்து கொண்டுள்ளனர். நெகிரி செம்பிலானில் 1,038 மாணவர்களும், கெடாவில் 923 மாணவர்களும், பினாங்கில் 824 பேரும், கோலாலம்பூரில் 523 மாணவர்களும் சேர்ந்துள்ளனர். பஹாங்கில் 285 பேர், மலாக்காவில் 217 பேர் சேர்ந்துள்ள வேளை ஆக குறைவாக பெர்லிஸ் மாநிலத்தில் 8 மாணவர்களும், கிளாந்தானில் ஒருவரும் முதலாம் ஆண்டில் நுழைந்துள்ளனர். 2013இல் 11,712 இருந்த முதலாம் ஆண்டு மாணவர் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 11,568 குறைந்தது. இவ்வாண்டு மேலும் 547 மாணவர்கள் குறைவாக பதிந்து கொண்டுள்ளனர். இந்த தொடர் சரிவுக்கு நமது பிறப்பு விகிதம் குறைந்து வருவதே முக்கிய காரணமாக இருப்பதாக மலேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் தலைவர் SS பாண்டியன் கூறினார். அதோடு இந்தியர்கள் வாழும் பகுதிகளில் தமிழ் பள்ளிகள் இல்லாதது சில பெற்றோருக்கு சீன பள்ளி, தேசிய பள்ளி, அனைத்துலக பள்ளிகளின் மீதுள்ள மோகம் மற்ற பள்ளிகளை காட்டிலும் ஒரு சில தமிழ் பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் குறைவாக இருப்பதும் அதற்கு காரணங்களாக உள்ளன என அவர் சுட்டிக்காட்டினார். இந்நாட்டில் தமிழ் பள்ளிகள் நிலைக்க வேண்டுமென்றால் இந்திய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்ப வேண்டுமென்று பாண்டியன் கேட்டுக்கொண்டார். போலி மதுபானங்களை தயாரிக்கும் கும்பல் இஸ்கண்டார் புத்ரியில் முறியடிப்பு, 9 வெளிநாட்டவர்கள் கைது. ஜோகூர் இஸ்கண்டார் புத்ரியில் போலி மதுபானங்களை தயாரிக்கும் கும்பல் ஒன்று முறியடிக்கப்பட்டுள்ளது. 9 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டு 3 லட்சம் ரிங்கிட்டுக்கும் அதிகமான மதிப்புள்ள போலி மதுபானங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மியான்மரை சேர்ந்த அந்த சந்தேக நபர்கள் அனைவரும் பிப்ரவரி 7 முதல் 9 வரை தாமான் இண்டஸ்ட்ரி ஜயா மற்றும் தாமான் இண்டஸ்ட்ரி ஜோகூர் பாரு பெர்டானா ஆகிய 2 தொழிற்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது கைதாகினர். இஸ்கண்டார் புத்ரி போலீஸ் தலைவர் துணை ஆணையர் எம் குமராசன் அதனை தெரிவித்தார். முதல் சோதனையில் இருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களில் 122 பெட்டிகள் மற்றும் பல்வேறு மதுபான முத்திரைகளை கொண்ட 45 பாட்டில்கள், போலி மதுபானங்கள் கொண்ட 9 பீப்பாய்கள் மற்றும் மதுபானம் தயாரிக்கும் 9 இயந்திரங்கள் ஆகியவை அடங்கும் என்று ACP குமராசன் கூறினார். போலி மதுபானத்தில் என்னென்ன பொருட்கள் கலக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் சொன்னார். இவ்வேளையில் மற்றொரு சம்பவத்தில் நூசா பெஸ்தாரியில் வரி செலுத்தாத சுமார் 80,000 ரிங்கிட் மதிப்பிலான மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 26 முதல் 46 வயதிலான 7 உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் குமராசன் கூறினார்.
சிங்கப்பூரில் பன்னீர்செல்வத்தின் மரண தண்டனையை ஒத்திவைக்க மலேசியா நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராம் கர்பால் கோரிக்கை. போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக சிங்கப்பூரில் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள மலேசியர் பன்னீர்செல்வம் பரந்தாமனின் தண்டனையை ஒத்திவைக்க மலேசிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். புக்கிட் குலுக்கோர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு KDN எனப்படும் உள்துறை அமைச்சுக்கு அக்கோரிக்கையை வைத்துள்ளது. பன்னீர்செல்வத்தின் மரண தண்டனை வரும் வியாழக்கிழமை February 20 நிறைவேற்றப்படவிருப்பதாக அவரின் குடும்பத்தாரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 நாட்களே எஞ்சியிருப்பதால் இவ்விவகாரத்தின் அவசியம் கருதி உள்துறை அமைச்சு விரைந்து செயல்பட வேண்டும். பன்னீர்செல்வத்தின் தண்டனை நிறைவேற்றத்தை ஒத்திவைக்க சிங்கப்பூர் அரசாங்கத்தை மலேசியா வலியுறுத்த வேண்டுமென ராம் கர்பால் கேட்டுக்கொண்டார். சமுதாயத்தை சீர்குலைக்கும் போதைப்பொருள் கும்பல்களை முறியடிப்பதில் சிங்கப்பூரை போன்று மலேசியாவும் கடுமையாக நடந்து கொள்வதை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் போதைப்பொருள் கும்பலால் தவறாக வழிநடத்தப்பட்டு சூழ்நிலை கைதியான நபருக்கு மரண தண்டனை விதிப்பதும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் குற்றவாளிகள் இன்னமும் வெளியில் சுதந்திரமாக சுற்றி கொண்டு இருப்பதும் ஏற்புடையதல்ல. எனவே சிங்கப்பூர் அரசிடம் பேசி பன்னீர்செல்வத்தை மலேசியாவுக்கு வரவழைத்து இங்கேயே அவர் தண்டனையை அனுபவிக்கவும் அவர் சம்பந்தப்பட்ட வழக்கை இங்கே முறைப்படி நடத்தவும் KDN நடவடிக்கை எடுக்க வேண்டும். பன்னீர்செல்வத்தை ஏமாற்றி அவரிடம் போதைப்பொருள் பொட்டலத்தை கொடுத்து சிங்கப்பூர் அனுப்பிய கும்பல் குறித்து கடந்த வாரம் இங்கு மீண்டும் புகார் செய்யப்பட்டது. இதையடுத்து 10 ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு ஒரு வழியாக மலேசிய போலீஸ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் பன்னீர்செல்வம் வழங்கியுள்ள ஒத்துழைப்பும் தகவல்களும் மலேசியாவில் விசாரணைக்கு மிகவும் இன்றியமையாதவை. எனவே சிங்கப்பூர் அவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றக்கூடாது என தாங்கள் கேட்டுக்கொள்வதாக ராம் கர்பால் சொன்னார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் 10 நாடாளுமன்ற உறுப்பினர் P. பிரபாகரன், சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வூங் சென், புக்கிட் பென்டேரோ நாடாளுமன்ற உறுப்பினர் ஷெர்லினா அப்துல் ரஷீத், பத் கவான் முன்னாள் MP கஸ்தூரி பட்டு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல் மலேசியா, ஸ்வரம், பெர்சி, மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் மனித உரிமை செயற்குழு உள்ளிட்ட அரசு சார்பற்ற அமைப்புகளும் பங்கேற்றன. ஜோகூர் குடிநுழைத்துறை அதிரடி. 130 அந்நிய நாட்டவர்கள், 2 உள்ளூர் முதலாளிகள் கைது. ஜோகூரின் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கைகளில் 130 வெளிநாட்டவர்களும் 2 உள்ளூர் முதலாளிகளும் கைது செய்யப்பட்டனர். ஆக அதிகமாக ஜோகூர் பார்வில் 90 பேர் கைதாகினர். தொழிற்சாலைகள், வேலையிடங்கள் மற்றும் ஊழியர்களின் தங்குமிடங்களை குறிவைத்து அச்சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஜோகூர் குடிநுழைத்துறையின் இயக்குனர் டத்தோ முகமது ருஸ்டி முகமது டாரோஸ் கூறினார். 10 பஹாட், மூவார், செகாமாட் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. கைதானவர்கள் வங்காளதேசம், மியான்மர், பாகிஸ்தான், இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்தவர்கள் ஆவர். குடிநுழை தொடர்பான பல்வேறு சட்ட மீறல்களுக்காக கைதான வெளிநாட்டவர்கள் அனைவரும் மேல் விசாரணைக்காக பெக்கான் நேனாஸ் குடிநுழை தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். கள்ள குடியேறிகளை வேலைக்கு அமர்த்தும் அல்லது பாதுகாக்கும் வணிக உரிமையாளர்களுக்கு கரிசனம் காட்டப்படாது என்றும் டத்தோ ருஸ்டி எச்சரித்தார். ரமலான் மாதத்தில் மாலை நேர பள்ளிகள் முன்கூட்டியே நிறைவடையும். கல்வி அமைச்சு தகவல். தீபகற்ப மலேசியாவில் முஸ்லிம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை கொண்டுள்ள மாலை நேர பள்ளிகள் வரும் ரமலான் நோன்பு மாதத்தில் மாலை 5:30 மணிக்கெல்லாம் நிறைவடையும். அதே சபா, சரவாக் மற்றும் லாபுவான் கூட்டரசு பிரதேசத்தில் மாலை 5 மணிக்கு பள்ளிகள் நிறைவடையும். காலை நேர பள்ளிகள் நோன்பு மாதத்தில் வழக்கம் போல் செயல்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. புனித ரமலான் நோன்பை கடைபிடிக்கும் முஸ்லிம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வசதிக்காக அந்நேர நிர்ணயம் முடிவாகியுள்ளது. ரமலான் மாத பள்ளி நேர செயல்பாடுகள் கடந்த ஆண்டை போலவே இவ்வாண்டும் அனைத்து அரசாங்க மற்றும் அரசாங்க உதவி பெறும் பள்ளிகளில் நிலைநிறுத்தப்படுகிறது. பள்ளி நேரம் தொடர்பான சுற்றறிக்கைகள் பின்பற்றப்படுவதை பள்ளி நிர்வாகங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. எனவே சமூக வலைதளங்களில் பள்ளி நேரம் குறித்து பொறுப்பற்ற தரப்பினர் பரப்பி வரும் அவதூறுகளை கடுமையாக கருதுவதாக அமைச்சு கூறியது. பொதுமக்களுக்கும் சமூக ஊடகங்களில் உலா வரும் செய்தி உறுதிப்படாத தகவல்களை நம்பி ஏமாறாமல் அமைச்சின் அதிகாரப்பூர்வ தகவல்களை நாடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மலாக்காவில் வான்குடை பயிற்சியின் பொழுது மோட்டார் சைக்கிள் ஓட்டியை மோதிய ராணுவ வீரர். மலாக்காவில் வான்குடையில் குதிக்கும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர் ஒருவர் சாலையில் போய்க் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியை மோதி காயமடைந்தார்.
கெம் டெரன்டாக் ராணுவ முகாமில் சனிக்கிழமையன்று இச்சம்பவம் நிகழ்ந்தது. காயமடைந்த வான்குடை வீரர் 29 வயது கார்பரல் முகமது ஜாகிர் ஜைனுல் அபிடின் என தெரிவிக்கப்பட்டது. மசூதி அருகே தரையிறங்கும் நேரத்தில் காற்று திசை மாறியதால் அவர் நிலை தடுமாறி மோட்டார் சைக்கிள் ஓட்டியை மோத நேர்ந்தது. மோட்டார் சைக்கிள் ஓட்டிக்கு அதில் காயம் ஏதும் ஏற்படவில்லை. அவர் உடனடியாக அங்கிருந்து கிளம்பிவிட்டார். வான்குடை வீரர் சிராய்ப்பு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவ வீடியோ முன்னதாக டிக்டாக்கில் வைரலானது. செத்தியா ஆலாம் பேரங்காடியில் துப்பாக்கிச்சூடு நடத்தி காணாமல் போன ஆடவன் பூலாவ் கெத்தாமில் சுட்டுக்கொலை. அண்மையில் சிலாங்கூர் செத்தியா ஆலாமில் உள்ள பேரங்காடியில் துப்பாக்கிச் சூட்டை கிளப்பி தலைமறைவான ஆடவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். கில்லான் பூலாவ் கெத்தாமில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இன்று அதிகாலை 3 மணிக்கு அவன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சிலாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசைன் ஓமார் கான் கூறினார். அவன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து ஹோட்டல் அறையில் போலீஸ் சோதனை நடத்திய போது சந்தேக நபர் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டான். பதிலுக்கு போலீசும் சுட்டதில் 30 வயது அவ்வாடவன் அங்கேயே மரணமடைந்தான். தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட 2 சுடும் ஆயுதங்களையும் சம்பவ இடத்தில் போலீசார் கண்டெடுத்தனர். பூலாவ் கெத்தாமில் அவன் ஒளிந்திருந்தானா அல்லது அத்தீவு வழியாக நாட்டை விட்டு தப்பி ஓட திட்டமிட்டிருந்தானா என்பது தெரியவில்லை. பிப்ரவரி 8ஆம் தேதி செத்தியா ஆலாமில் உள்ள பேரங்காடியின் முதல் மாடியில் அந்த உள்ளூர் ஆடவன் திடீரென துப்பாக்கிச் சூட்டை கிளப்பி பரபரப்பை ஏற்படுத்தினான். அதில் துப்புரவு பணியாளரான வங்காளதேசி காயமடைந்தார். பின்னர் அங்கிருந்த ஒரு காரை துப்பாக்கி முனையில் வலுக்கட்டாயமாக நிறுத்தி அதில் ஏறிய சந்தேக நபர் நெடுஞ்சாலை பக்கமாக இறங்கி தலைமறைவானான். ஜாஸ் இசை கலாச்சாரம். பாரம்பரிய மேற்கத்திய இசையுடன் இணைந்த பிளாக் ஸ்வான் ரைசஸ் இசை நிகழ்ச்சி மலேசிய இந்திய ரோடின் JS குமார் முதன்முறையாக அரங்கேற்றுகிறார். கடந்த 14 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளூர் இசைக்கலைஞராக வலம் வந்து கொண்டிருப்பதோடு நாட்டின் மிகவும் பிரபலமான அனைத்துலக இசை விழாக்களை ஏற்பாடு செய்தவருமான ரோடின் JS குமார் முதன்முறையாக ஜாஸ் இசை, பாரம்பரிய மேற்கத்திய இசை இரண்டும் இணைந்த புதுமையான தனித்துவமான இசை நிகழ்ச்சி ஒன்றை பிளாக் ஸ்வான் ரைசஸ் என்ற தலைப்பில் எதிர்வரும் புதன்கிழமை 19 பிப்ரவரி 2025ஆம் நாள் இரவு 8:30 மணிக்கு KLCC கட்டடத்தில் அமைந்துள்ள பிரபலமான டேவான் பில்ஹார்மோனிக் பெட்ரோனாஸ் அரங்கத்தில் படைக்கவிருக்கிறார். இத்தகைய நிகழ்ச்சி ஒன்றை அரங்கேற்றும் முதல் மலேசிய இந்தியராக ரோடின் JS குமார் திகழ்கிறார். இசைக்கலைஞராக செயல்படும் ரோடின் JS குமார் ஒரு தொழில் முனைவோர் என்பதோடு தத்துவ விவாதங்களை கொண்ட 2 ஆங்கில நூல்களை படைத்த எழுத்தாளரும் ஆவார். தொழில் முறையில் அவர் ஒரு கணக்காய்வாளரும் ஆவார். கோலாலம்பூர் அனைத்துலக ஜாஸ் மற்றும் கலை விழாவின் இணை தோற்றுநருமான ரோடின் JS குமார் KL ஜாஸ் அண்ட் ஆர்ட்ஸ் கிளப்பின் தலைவரும் ஆவார். 2024இல் கம்ப்ரமைஸ் என்ற தனது முதல் இசை கோர்வை தொகுப்பை வெளியிட்ட திறமையான இசைக்கலைஞர் ஆவார். அவரின் 2வது, 3வது இசை கோர்வை தொகுதிகள் புதன்கிழமை நடைபெறும் பிளாக் ஸ்வான் ரைசஸ் இசை நிகழ்ச்சிக்கு பின்னர் வெளியிடப்படும். ரோடின் JS குமார் கோலாலம்பூர் செந்துல் வட்டாரத்தில் பிறந்து வளர்ந்தவர் ஆவார். பன்முகத்தன்மை வாய்ந்த இந்த இசை நிகழ்ச்சி ரோடின் குமாரின் சொந்த இசை ஆக்கங்கள் கொண்டு படைக்கப்படுகிறது. மேலும் ஜாஸ், கிளாசிக்கல் இசையுடன் இணையும் தனித்துவமான இசைக்கலவை அனுபவத்தை ரசிகர்களுக்கு வழங்கும். ஒரு கலைஞர் தங்களது மிகவும் பிரபலமான இசை கோர்வைகளை அல்லது பாடல்களை இசைக்கும் பாரம்பரிய கச்சேரியை போல் அல்லாமல் பிளாக் ஸ்வான் ரைசஸ் பல்வேறு தரப்பட்ட இசை கருத்துக்களையும் ஆக்கங்களையும் கொண்டிருக்கும் என தனது இசை நிகழ்ச்சி குறித்து ரோடின் JS குமார் தெரிவித்தார். பிளாக் ஸ்வான் ரைசஸ் 21 பேர் கொண்ட மலேசிய இசைக்குழுவை உள்ளடக்கியது. இதில் லண்டன் மற்றும் சிட்னியை சேர்ந்த இசைக்கலைஞர்கள் டேமன் பிரவுன் மற்றும் ஜேம்ஸ் ரயன் ஆகியோர் இடம்பெற்றிருக்கின்றனர். பிரவுன் மற்றும் ரயன் அரங்கேறவிருக்கும் 70 நிமிட நிகழ்ச்சியில் ரோடின் குமாரின் 15 சொந்த இசை அமைப்புகளை வழங்குவார்கள். ரோடின் குமார் இந்த நிகழ்ச்சியில் எலக்ட்ரிக் பேஸ் கருவியை வாசிப்பார். அவரின் சகோதரர் விஜய் திசன் ட்ரம்ஸ் இசைக்கருவியை வாசிப்பார். இந்த இசை நிகழ்ச்சி ரோடினின் தனித்துவமான இசைபாணியில் ரசிகர்கள் மூழ்குவதற்கான சிறந்த வாய்ப்பாகும். தனது இசை நிகழ்ச்சி குறித்து பேசிய ரோடின் JS குமார், கடந்த 40 ஆண்டுகளாக நான் பல்வேறு வகையான இசையை கேட்டு வருகிறேன். இவை நிச்சயமாக எனது சொந்த இசை உருவாக்கத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. நியோ ஜென் என்பது எல்லைகளை கடந்து ஆராய்வதற்கான சுதந்திரம்.
அந்த அம்சத்தை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். இதன் மூலம் வித்தியாசமான அனுபவமாக எனது இசை நிகழ்ச்சி அமையும் என தெரிவித்தார். பிளாக் ஸ்வான் ரைசர்ஸ் இசை நிகழ்ச்சியில் முதன்மை நடத்துனராக பணியாற்றுபவர் பேராசிரியர் ஹனாபி இமாம் ஆவார். இவர் மலேசிய இசையின் நிபுணரும் கல்வியாளரும் ஆவார். ரோடின் குமாரின் முன்னாள் இசை ஆசிரியரும் இவர்தான். பிளாக் ஸ்வான் ரைசர்ஸ் இசை நிகழ்ச்சி குறித்து கூடுதல் தகவல்களை பெற 012-644-3052 கைபேசி எண்ணுக்கு அழைக்கலாம். LED திரை சரிந்து விழுந்ததில் தாய்லாந்து துணை அமைச்சர் 2 MPக்கள் காயம். தாய்லாந்தின் யசோதான் மாகாணத்தில் நடைபெற்ற சமய விழாவின் போது ராட்சத LED திரை சரிந்து விழுந்ததில் அந்நாட்டு உள்துறை துணை அமைச்சர் சபிதா தாய்செத் காயமடைந்தார். மேலும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் காயம் ஏற்பட்டது. அரசாங்கத்துக்கு சொந்தமான விளையாட்டு திடலில் சனிக்கிழமை பிற்பகல் வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. 3000 நடன மணிகளின் நடனத்தை முன் வரிசையில் அமர்ந்து பிரமுகர்கள் கண்டுகளித்துக் கொண்டிருந்த போது திடீரென சுழல்காற்று வீசியதில் LED திரை சரிந்து விழுந்தது. அதில் சபிதா காயமடைந்தாலும் நிகழ்ச்சி முடியும் வரை காத்திருந்து பொதுமக்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பின்னர் சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனையில் அவருக்கு மோசமான காயம் ஏதும் இல்லை என உறுதி செய்யப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு முதுகெலும்பு முறிந்தது மற்றும் ஒருவருக்கு சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன.